இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தை தொடர்ச்சியாக பதம் பார்த்து வரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர். அமெரிக்க போர்க்கப்பல்களை தட்டி தூக்கும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களும். காசாவின் புதைக்குழிகளை முத்தமிட்ட 401வது படைப்பிரிவினுடைய துணை தளபதி. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான பொருளாதாரத்தினை வலுப்படுத்தும் துருக்கியும் சிரியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட போகும் ஒருங்கிணைந்த திட்டங்களும். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக நெட்டன்யாஹூ வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான ஒரு சில ஆயுத ஏற்றுமதிகளை முழுமையாக நிறுத்துவதாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஜெர்மனியினுடைய அரசானது தெரிவித்திருந்தது. காசாவிலே தொடர்ச்சியாக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை நிறுத்துவதாகவும் போர் விமானங்களுடைய உதிரி பாகங்களை நிறுத்துவதாகவுமே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஜெர்மனியினுடைய அரசானது அறிவித்திருந்தது. சர்வதேச நீதிமன்றத்தில் ஜெர்மனிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட வழக்குகளை தொடர்ந்தே ஜெர்மனியினுடைய அரசானது இந்த முடிவுகளை எடுத்திருந்தது. இருப்பினும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான முழுமையான ஆயுதங்களை வழங்கப் போவதாக ஜெர்மனியினுடைய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கக்கூடிய மிக முக்கியமான நாடாகவே ஜெர்மனி காணப்படுகின்றது. இதற்கமைவாகவே கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் மிக முக்கியமான கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகே தற்போது ஜெர்மனியானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்படைகளுக்கு தேவையான போர் விமானங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் முழுமையாக வழங்குவதாக ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கமைவாக வருகின்ற நாட்களில் பல மில்லியன் டாலர் பெறுமதி அளவிலான ஆயுதங்களும் இராணுவ உபகரணங்களும் ஜெர்மனியில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே களமிறக்கப்பட போகின்றன. அத்தோடு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலமும் முடிவடைய போகின்றது. இன்னும் 20 நாட்களுக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்க போகின்றார். இப்படியான நிலைமையில் உக்ரைனுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஜோ பைடன் வழங்குவதற்கு விரும்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினம் உக்ரைனுக்கு தேவையான 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஜோ பைடன் உதவித்தொகையாக வழங்கியுள்ளார். இதே போன்று 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதி அளவிலான உதவித்தொகைகளையும் ஆயுதங்களையும் ஜோ பைடன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு வழங்கப் போவதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. தன்னுடைய பதவிக்காலம் முடியும் வரையிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் உக்ரைனுக்கும் தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கிய ஒரு ஜனாதிபதியாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே ஜோ பைடன் இந்த உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இது ஒரு புறம் இருக்க, துருக்கியானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தகங்களை தொடர்கின்றது. கடந்த 25ஆம் திகதி டிரான்ஸ் என்கின்ற எண்ணெய் கப்பல் மூலம் இரசாயன பதார்த்தங்களும் எண்ணெய்களும் துருக்கியினுடைய துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இதற்கான ஆதாரங்களையும் சர்வதேச நிறுவனங்கள் வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இதே போன்று துருக்கியிலிருந்து கிரேக்கம் வழியாகவும் அதிகளவான சரக்கு கப்பல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் கொண்டு செல்கின்றன. மேலும் துருக்கியிலிருந்து செல்லக்கூடிய இந்த சரக்கு கப்பல்கள் இனம் காணப்படக்கூடாது என்பதற்காக சரக்கு கப்பல்களுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் கொடிகள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு 452 நாட்கள் கடந்துள்ள நிலைமையிலும் துருக்கியானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் தொடர்ச்சியாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் பொருளாதார உறவுகளை பேணி வருகின்றது. ஏனென்றால் துருக்கியினுடைய பொருளாதாரத்தினை வளப்படுத்துவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துருக்கிக்கு மிக முக்கிய தேவையாக காணப்படுகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான வர்த்தகங்களின் மூலமாக துருக்கி அதிகளவான லாபங்களையும் அடைந்து கொள்கின்றது. பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பு அச்சுக்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை சிதைப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பொருளாதார ரீதியாக வீழ்த்துவதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தினை முழுமையாக முடக்குவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இந்த பொருளாதார இழப்புகளில் இருந்து மீட்டெடுப்பதற்காக துருக்கி இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. செங்கடல் பிரதேசத்திலும் ஏடன் வளைகுடா பிரதேசத்திலும் யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய முழுமையான முற்றுகையை தொடர்கின்றார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு சரக்கு கப்பல்கள் செல்வதனை யெமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தடுத்து வருகின்றார்கள். இதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய பொருளாதார நட்டங்கள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு துறைமுகமான ஈலாட் துறைமுகமே முழுமையாக இழுத்து மூடப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் துறைமுகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த முற்றுகையின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் சரக்கு கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய தரைக்கடலின் ஊடாக செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனால்
இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலைகளும் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனவே இப்படியான நிலைமையில் ஆப்பிரிக்காவினை சுற்றி மத்திய தரைக்கடல் பிரதேசத்தினூடாக பொருட்களை பெற்றுக் கொள்வதன் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான நட்டம் ஏற்படுகின்றது. மேலும் இந்த பொருளாதார நட்டத்தை ஈடு செய்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு துருக்கியிலிருந்து அதிகளவான பொருட்களை இறக்குமதி செய்கின்றது. கிழக்காசியாவிலிருந்தும் தெற்காசியாவிலும் வரக்கூடிய பொருட்கள் செங்கடல் பிரதேசத்தினூடாக செல்ல முடியாமல் ஆப்பிரிக்காவை சுற்றி வரும் சந்தர்ப்பத்தில் அந்த பொருட்களுக்கான விலைகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. ஆனால் கிழக்காசியாவிலிருந்தும் தெற்காசியாவிலிருந்தும் பொருட்களை துருக்கி பெற்றுக்கொண்டு அந்த பொருட்களை துருக்கியானது கடல் மார்க்கமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் துருக்கியும் அதிகளவு லாபத்தினை அடைந்து கொள்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கிழக்காசியாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொருட்களை பெற்றுக் கொள்வதை விட தற்போதைய சூழ்நிலையில் துருக்கியிலிருந்து பொருட்களை பெற்றுக் கொள்வது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிகளவு லாபத்தினை ஈட்டி தருகின்றது. யமன் மக்களும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய சரக்கு கப்பல்களை முற்றுகையிடுகின்றார்கள். ஆனால் இந்த முற்றுகையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்காக துருக்கி வர்த்தக ரீதியாக எல்லாவிதமான உதவிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குகின்றது. பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை துருக்கி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தினை பலப்படுத்திக் கொள்வதற்காக எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் வர்த்தக தொடர்புகளையும் மேற்கொள்கின்றது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய மக்களுடைய இரத்தத்தினை பயன்படுத்தி இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அடுத்து துருக்கியானது சிரியாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான ஒருங்கிணைப்பை நாடுவதாக அறிவித்துள்ளது. ஹீப்ரு ஊடகங்களுடைய ஆதாரங்களின் அடிப்படையில் துருக்கியினுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை போன்று சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே உறவுகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒருங்கிணைந்த பொறிமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் துருக்கிய தலைமைகள் விரும்புவதாக செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு பொறிமுறையை மேற்கொள்வதன் மூலமாக துருக்கி தன்னுடைய செல்வாக்கினை அதிகரிப்பதற்கும் சிரியாவுடனும் இஸ்ரேலுடனும் பொருளாதார பாதைகளை வளப்படுத்துவதற்கும் விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்றும் இவர்களுக்கு இடையிலான பொருளாதார வர்த்தக பாதைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் துருக்கியினுடைய தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஏற்கனவே சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்துவதற்காக அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் கீழால் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்போது அமெரிக்காவோடு துருக்கியும் ஒன்றிணைந்து சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதற்கும் அந்த உறவுகளோடு துருக்கியும் தொடர்பு படுவதற்கும் தயாராகி வருகின்றார்கள். அத்தோடு துருக்கியிலிருந்து சிரியாவின் ஊடாக புகையிரத பாதைகள் செல்கின்றன. ஆனால் இந்த புகையிரத பாதைகள் தற்போது பயன்படுத்தப்படுவதில்லை. மேலும் சிரியாவிலே உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த புகையிரத பாதைகள் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டன. இருப்பினும் தற்போது துருக்கியிலிருந்து சிரியா ஊடாக செல்லக்கூடிய புகையிரத பாதையை துருக்கியினுடைய அரசானது முழுமையாக வடிவமைக்க போவதாகவும் இந்த புகையிரத பாதைகளை முழுமையாக கட்டமைக்க போவதாகவும் தெரிவித்துள்ளது. ஒட்டோமன் பேரரசு காலப்பகுதியிலேயே துருக்கியிலிருந்து இந்த ஹிஜாஸ் புகையிரத பாதைகள் நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. எனவே தற்போது துருக்கியானது மீண்டும் எல்லா விதமான முதலீடுகளையும் மேற்கொண்டு இந்த புகையிரத பாதைகளை முழுமையாக மீள் நிர்மாணம் செய்ய போகின்றது. மேலும் இந்த புகையிரத பாதைகள் மூலமாகவும் அதிகளவான பொருளாதாரத்தையும் வர்த்தகத்தையும் துருக்கியினால் மேற்கொள்ள முடியும். ஏன் இந்த புகையிரத பாதைகள் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனும் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகம் வரையிலும் இந்த புகையிரத பாதைகள் காணப்படுகின்றன. தற்போது துருக்கியானது கடல் மார்க்கமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் ஏற்றுமதி செய்கின்றது. ஆனால் இந்த புகையிரத பாதைகள் முழுமையாக நிர்மாணிக்கப்படுமாக இருந்தால் தரை மார்க்கமாகவே துருக்கிக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்திவிட முடியும். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அதிகளவான லாபம் கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்லாமல் சிரியாவினூடாக துருக்கியிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பொருளாதார வர்த்தக பாதைகள் உருவாக்கப்படும் சந்தர்ப்பத்தில் சிரியாவுக்கும் அதன் மூலமான அதிகளவான நன்மைகள் கிடைக்கின்றன. இந்த புகையிரத பாதைகள் மூலமாகவும் வர்த்தக தொடர்புகள் மூலமாகவும் சிரியாவின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த பொருளாதார நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக வர்த்தக ரீதியிலான உறவுகள் பலப்படுத்தப்பட வேண்டும். இதற்காகத்தான் தற்போது துருக்கியினுடைய தலைமைகள் சிரியாவுடனான ஒரு பொறிமுறையினை ஏற்படுத்த வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். அடுத்து அசர்பைஜான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரியாவின் புதிய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானினுடைய வழிகாட்டுதலின் பேரில் தான் அசர்பைஜான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் சிரியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு அசர்பைஜான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. நாங்கள் துருக்கியோடும் சிரியாவோடும் ஒன்றிணைந்து வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். மேலும் சிரியாவுடனான பொருளாதார பாதைகளை வளப்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என அசர்பைஜான் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான 70% எண்ணெய்களை அசர்பைஜான் நாடே வழங்கி வருகின்றது. அசர்பைஜான்
அசர்பைஜானில் இருந்து துருக்கி வழியாக எண்ணெய் குழாய்கள் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான 70% எண்ணெய்களை அசர்பைஜான் நாடு வழங்குகின்றது. தற்போது அசர்பைஜானுக்கும் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் துருக்கியிலிருந்து எண்ணெய் குழாய்களை சிரியாவின் ஊடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டு செல்ல முடியும். அதாவது அசர்பைஜானில் இருந்து துருக்கி வழியாகவும் சிரியா வழியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான எண்ணெய் குழாய்களை அமைக்க முடியும். எனவே இந்த திட்டங்களை மேற்கொள்வதற்காகவே தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு இந்த பொருளாதார திட்டங்கள் மூலமாக துருக்கியும் அசர்பைஜான் நாடும் சிரியாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்வார்கள். ஒருபுறம் பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பு அச்சுக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை வீழ்த்துவதற்காக எல்லாவிதமான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்னும் ஒரு புறம் இந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு டாலர்களும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுடன் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதனையும் இந்த நாடுகள் ஒருபொழுதும் புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் இவர்களுக்கு பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை விட அவர்களுடைய அதிகாரத்தையும் பதவிகளையும் பாதுகாத்துக் கொள்வதே மிக முக்கியமான தேவையாகும். நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் ஹமாஸுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டாலும் பணை கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டாலும் காசாவிலே எங்களுடைய சண்டைகளை நிறுத்தப் போவதில்லை. காசாவிலே ஹமாஸினை முழுமையாக அழிப்பதுதான் எங்களுடைய இலக்காக காணப்படுகின்றது. ஹமாஸினை முழுமையாக அழிக்காமல் நாங்கள் ஒருபொழுதும் காசாவிலே வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் நிறுத்தப் போவதில்லை. எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்ளாமல் காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த மாட்டோம் என நேற்றைய ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். அதாவது ஹமாஸுடனான ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணை கைதிகளை பரிமாற்றம் செய்ததற்கு பிறகும் காசாவிலே போரை தொடர்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விரும்புகின்றது. ஏனென்றால் கடந்த 452 நாட்களாகவும் காசாவிலே போரை தொடர்ந்தாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் ஹமாஸினை அழிக்க முடியவில்லை. காசாவிலே ஹமாஸினை இதற்கு பிறகு அழிக்க முடியாது என்றும் அமெரிக்காவின் அதிகாரிகளும் தெரிவித்து விட்டார்கள். இருப்பினும் காசாவிலே நாங்கள் ஹமாஸினை அழிக்காமல் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என்று நெட்டன்யாஹு குறிப்பிட்டுள்ளார். மேலும் நெட்டன்யாஹுடைய இந்த கனவுகள் ஒரு பொழுதும் நிறைவேறப் போவதில்லை. 452 நாட்களாக காசாவிலே ஹமாஸினை அழிக்க முடியாது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் இதற்கு பிறகும் காசாவிலே ஹமாஸினை முழுமையாக அழிப்பது சாத்தியமான விடயமல்ல. அடுத்து நேற்றிரவும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் செடரட், அஷ்கலோன் ஆகிய பிரதேசங்களை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இன்று மாலையும் அஷ்கலோன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில ஏவுகணைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் பலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று ஜபலியா முகாம் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்ட தரமான தாக்குதலினால் 401வது படைப்பிரிவினுடைய துணை தளபதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்து அல்கஸாம் படையினர் பெய்ட் ஷனூன் பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை அளித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஜபலியா பிரதேசத்திலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் போது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பூஜ்ய தூரத்தில் அளிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களை அள்ளிச் செல்வதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தை தாக்கி வெடிகுண்டை பயன்படுத்தி தட்டி தூக்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த இன்னும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அடுத்து அல் அக்ஸா படையினர் பெய்ட் ஷனூன் பிரதேசத்திலே ஒமர் அல் காசிம் படையுடன் ஒன்றிணைந்து கூட்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக குறித்த பிரதேசத்திலே 2 வீடுகளில் தரமான பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறிகளை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நகர்த்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் பொறி வைத்த வீடுகளுக்குள்ளே சிக்கிக் கொண்டதும் பொறிகளை வெடிக்கச் செய்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 3 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் அளிக்கப்பட்டுள்ளன. 20க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யமன் தலைமைகளுக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தடுத்து நிறுத்தாவிட்டால் யமனினுடைய தலைமைகளை நாங்கள் முழுமையாக அழித்து விடுவோம் என்றும் யமனின் மிக முக்கியமான தளங்களையும் நாங்கள் அழித்து விடுவோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளேயே யமன் ஹவுதி இராணுவத்தினர் டெல் அவீவின் பென் குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் பென் குரியன் விமான நிலையத்தில் சில வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களையும் காணொலிகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஜெருசலத்தின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின் உற்பத்தி
நிலையத்தினை இலக்கு வைத்தும் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து அரேபிய கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ட்ரூமேன் என்கின்ற போர்க்கப்பலை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த விமானம் தாங்கி போர்க்கப்பலானது பின்வாங்கி இருப்பதாகவும் சேதமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினுடைய இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இன்று மாலை அமெரிக்கா யெமன் மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. யெமனின் தலைநகரான சனாவிலே இருக்கக்கூடிய யெமனின் பாதுகாப்பு அமைச்சகத்தை இலக்கு வைத்தும் உதேதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய 2 புள்ளிகளை இலக்கு வைத்துமே அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்காவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இலக்கு வைத்து அதிரடியான பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். தற்போது அரேபிய கடல் பிரதேசத்திலே யெமனினுடைய கடற்படைகளுக்கும் அமெரிக்காவின் கடற்படைகளுக்கும் இடையில் உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் யெமனினுடைய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தும் வரை நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என்றும் இனி வரக்கூடிய நாட்களில் எங்களுடைய தாக்குதல்களுடைய வீரியத்தினை அதிகரிப்போம் என்றும் யெமனி ராணுவத்தினுடைய தலைமைகளும் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.